பைத்து வண்டியை நம்ம ஒரு கட்டுக்கும் ஃபஸ்ட்டு கட்டு மாட்டா கொட்டுதெல்லாம் மினரல் வாட்டர் அது கீழே ஊற்றுற திறந்து சாப்பிட பார்த்தோம். என்னண்டா அந்த இடங்க இருந்து சாப்பிட்ற இடங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிற்கிட்டு அப்படியே ஃபுல்லாக பிடிச்ச அப்புறம் அப்படியே இந்த பெண்டால கிருகம் இப்படியான ஒரு இயற்கையான அழகை நம்ம எங்கேயும் பார்த்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. கூட மூணாக்குள்ள நீனே பெரியப்பா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க நிக்கன்னு சொன்ன நான் வந்துட்டேன். ஆனா இவன் அதை பத்தி கேட்கவே இல்லை, உள்ள விடட்டாண்டு வேற சொல்லிட்டான். பெரியப்பா உங்களுக்கு தேவையான சாமான்லாம் முன்னுக்கு தான் இருக்குது, சாப்பிட்டு போட்டு அப்படியே ஓடிடுங்க. வாயெல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா நாலாங்குளையில் நிற்கும். ஆனால் நாங்கள் அதுக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கன்னு பார்த்தீங்கன்னா கொட்டடியாட ப்ரோ, கொட்டடி கணத்தடின்னு சொல்லுவாங்களாம். அவடத்து வந்து இடத்துல பேர் எந்த இடத்தாருன்னு சொன்னார். முக்கியமாக உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் எல்லாருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து எந்த நாட்டிலேருந்து பார்க்கணுன்னு கேட்டோம். கடைசி வீடியோவில் நிறைய பேர் நிறைய நாட்டிலேருந்து பார்க்குறேன்னு சொல்லிக்கல எங்களுக்கு மனசு உண்மையாகவே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு 2-3 பேர். அதில் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் போடுங்க, பிரச்சனை இல்லை. வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுங்க, இடத்த காட்ட வைக்கலன்ட்டு. அது என்ன செய்கிறது, அப்படி சில டைமில் அப்படி தான் அமையும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனிமேல் நாங்கள் மெதுவாக தான் ஓடுவோம். 40 தாண்ட மாட்டேன் இனிமேல். இப்போ எடுப்பு கிடக்கு எல்லா இடத்துக்கும் வேறு என்ன வீடியோ போட்டால் கண்டிப்பாக உங்களோட ஊர்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ போகலாம். ரைட், நம்ம இங்கேருந்து கிளம்ப வரைய நேரம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொட்டடி இல்லாடி கிணத்தடின்னு சொல்லாமா. சோழன் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 5. ஊர்ற பேர் அதில் பார்த்தீங்களா வித்தியாசம். ஓண்டாப்பா 500 ரூபாய்க்கு 12 போட்டு விற்றாங்க. இந்த இடத்த நம்ம ஏற்கனவே வந்திருக்கேன். யாருங்களா ஞாபகம் இருக்குது? அம்பாறை வீடியோ எடுக்க போனேன் தானே. இந்த இடத்த நான் சொன்னேன் தானே, கிளியராக பார்க்கணும், வடிவாக வியூவாக எடுக்கணும்ட்டு இன்றைய தருணம் அது நமக்கு கிடச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்க்கண்டு இந்த ஊரை பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் குளனி தானே, அப்படியே குளனி ஏரியா தான் ஃபுல்லாக. ஆனால் இந்த ஊரில் பேர் வந்து கொட்டடி, அதாவது கிணத்தடின்னு கூட சொல்லுவாங்களாம் இங்கே பக்கம். இப்போ இங்கே ஃபுல்லாக அறுவடை செஞ்சுட்டாங்க. நெல் வெள்ளம் விதைச்சி அறுவடையெல்லாம் செஞ்சாச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காய வச்சுக்காங்க படங்கள் அப்படியே தெரியுதா. இதெல்லாம் இந்த தண்ணி வர டைமில் வந்துக்குனடா ப்ரோ சூப்பராக இருந்து குளிக்கலாம். இங்கே வந்து குளிக்கையும் ஆக்கள் வாராமாம். கொஞ்சம் தூரம் போகணும். அந்த இடங்களை காட்டுறேன். இவரத்தை குளிக்கல, அது இவரத்தை உள்ளெல்லாம் முளைச்சி மெனிக்கி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எவ்வளோத்து நம்ம நெல்லை காய வச்சுக்காங்க இடத்த. இங்கே பக்கம் தார் போட்டுருந்தாங்க, தார் ரோட் போட்டுருந்தாங்க, அப்படி சூப்பராக இருந்தது. ஆனால் அதை விட இந்த கிரவல் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு வடிவாக இருக்கும். இங்கே பக்கம் நல்லா வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுப்பட்டுருக்கு ஃபுல்லாக. ரோட் ஃபுல்லாக பாருங்கள், படங்கு விரிச்சு ஃபுல்லாக காய வச்சுக்காங்க. எது மட்டும் போகணும் வந்து பாருங்களா. ஒரு இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடணும். சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டோம், இருந்து சாப்பிடணும். இடத்த ஒரு லொக்கேஷன் பார்க்கணும். விவேகானந்த மகா வித்தியாலயம் இங்கே பக்கம் எங்கேயோ ஸ்கூல் இருக்குது. நீங்கள் அப்படியா எம்பின்னு போட்டிருக்காங்க. இது என்னடா வரும் பைப் லைன் ஒன்று போகுது. அப்படி கனெக்ஷன் மாற்றுங்கண்ணே. இது உடஞ்சிட்டு போல இந்த பாலம். என்னடா இந்த இது கட்டு உடச்சி எடுத்து வெரி போல் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டோ. இதுக்குள்ளே எங்கடா ஊர் போகுது. இன்றைக்கு ஃபுல்லாக எங்களை கண்டன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக என்ன ஒருத்தன் சாப்பிடுவோமா நம்ம பா என்னென்னலாம் கொட்டன்னு குப்பை என்ன எல்லா குப்பையும் தூக்கி அள்ளி படைச்சி கொட்டி வைக்கிற ஒருத்தர் இருப்பு மட்டும் பார்த்தா செக்
இந்த மாதிரி இயற்கையாக நடக்க இருந்து சாப்பிட்லான்ட்டு பார்த்தா நடக்காது போல். இதில் ஊருக்கு நான் பார்க்குறதுக்கு உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருக்கும், சொல்கிறது வார்த்தையே இல்லை. இந்த மாதிரி கேமராவில் அவ்வளோ அழகாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த ரோடு? ரோட் போட்டு தானே இன்றைக்கு ரோட் பண்ணி சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. வேறு இடத்துக்கு வந்துட்டோமோ இல்லை? இன்னொரு ரோட்டு அதே மாதிரி அங்கே இருக்கு ப்ரோ. தார் ஊற்றி தான் நடந்தேன், தார் ஃபுல்லாக ஊற்றி தான் இருந்தவங்க. ஆனால் அது கண்ண நேரம் ஓடின மாதிரி இருந்தது. ஆ ம் இது என்ன ஊர்? இது சென்ட்ரல் கேம்ப். இப்போ நம்ம சென்ட்ரல் கேம்புக்கிட்ட வந்துட்டோம். சென்ட்ரல் கேம்ப் போகிற ரோட் தான் இது. சரியாக அங்கே போய் ஏறும் போது அடுத்த ரவுண்டாக போட்டு வரணும். இஸ்டாண்டை தட்டுங்க ஐயா, இஸ்டாண்டை தட்டுங்க. இஸ்டாண்டும் தட்டுறல, ஒன்றும் தட்டுறல. இதுக்கு வேறு நம்ம சம்பளம் காசு வாங்கணுண்டா எல்லாத்தையும் போயிட்டு தாங்கண்டி. இதுதான் ரோட்டு ப்ரோ, நம்ம வந்த ரோட்டு. இன்றைக்கு கொஞ்சம் நேரத்தோட வந்த மாதிரி இருக்குது. ஆனால் மெதுவாக நம்மளோட வீடியோவில் நிறைய பேர் உண்மையாகவே எல்லாருக்குமே நன்றி. ஏன்டா நாங்கள் இடத்துல இந்த எந்தெந்த நாட்டிலேருந்து பார்க்குறது கேட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் நிறைய நாட்டில் இருந்து நான் போட்டிருந்தீங்க. உண்மையாக நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கல நீங்கள்லாம் போடுவீங்கன்ட்டு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் மெதுவாக ஓடி இடங்களை காட்ட சொன்னீங்க. அதுக்காகவே நாங்கள் இன்றைக்கி நாங்கள் மெதுவாக தான் ஓடுறோம். உண்டா இந்த ரோட் தான்டா ப்ரோ, அவர்த்த மட்டும் தார் ரோட்டு, இங்கே தார் ரோட் தான் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இந்த ரோட்டை நான் ஃபுல்லாக அப்படியே அது கொஞ்சம் முன்னுக்கு தானே குளிக்கிற மாதிரி ஒரு இடம் கொண்டு வந்த அவர் தானே. ஃபுல்லாக வாய்க்கால் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி இருந்தால் குளனி தான். இதுவும் குளனி மாதிரி இல்லை, குளனி தான் இது. அது ஃபுல்லாக அந்த வாய்க்கால் அப்படியே போகுது. அப்படியே சென்ட்ரல் கேம்ப் மட்டும் போகுது. அப்புறம் அதுக்கு அங்காலையும் நிறைய இடங்களுக்கு போகுது. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி முடிஞ்சு இதெல்லாம் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடியில் கேட்போம் என்ன நடந்து. தம்பி இது எந்த இடம் இது? ஆ கட்டடியா? அவன் பைக்கு சைக்கிளுக்கு பிரேக் இல்லை போல, ஆக்கள் ஓடிட்டாரு. கட்டடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டடியாம். ஸோ அதாலேயே இந்த கட்டில் இருந்து நாங்கள் சாப்பிட்றேன். ஏடா ப்ரோ கட்டடியாம்மா, கட்டில் இருந்து சாப்பிடுவோம். இல்லையா அந்த கேட்டல நீ எடுத்த இந்த வீடியோ ரைட். நம்ம இதுலேருந்து சாப்பிட்டு போட்டு இந்த இடங்களை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. கிராமத்தில் அழகிய ஒரு அழகு தான், அது சொல்கிறதுக்கு உண்மையாகவே ஒரு வார்த்தைகளே இல்லை. இந்த நேரங்களை விட அந்த மழை பெஞ்சு தண்ணி ஓடி வரும் தானே, அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இதோட அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஊரில் இருந்து நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் போயிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்படி யாரும் பார்த்துருந்தீங்களா? அது எந்த நாட்டிலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, இவ்விடத்திலிருந்து சாப்பிட ஒன்று பார்த்தோம். என்னென்னா அந்த இடங்கள் இருந்து சாப்பிட்ற இடங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை இடத்த. அதான் மெயின் பிரச்சனை. நாங்கள் ஒரு நல்ல லொக்கேஷன் ஒன்று பார்க்கணும், அவரத்தை பார்த்துருந்து சாப்பிட உண்டு பார்ப்போம். இங்கெல்லாம் வந்து கூடுதலாக கொஞ்சம் தண்ணி நிற்கி என்னடா ஒரு இடத்த தண்ணி கூடுதலாக வலிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஏன்டா இப்போ தண்ணி வெயில் தானே ப்ரோ, இதெல்லாம் பற்றி இப்போ கொஞ்சம் காஞ்சிட்டு அப்படியே ஃபுல்லாக. அண்டு தண்ணி வந்தானே பார்க்குறதுக்கு வடிவாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ தண்ணி எல்லாம் வற்றிட்டு ஃபுல்லாக. இல்லை தண்ணி குறைஞ்சிட்டு போடுவாண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே இந்த புலோக்கல் தான், புலோக்கல் பார்த்துருப்பீங்களே,
இதை இப்போ கட்டுறாங்க போல். இப்போ அவ்வளோ தண்ணி நீர் மட்டம் உயர்ந்து வார போல் இடத்தால கூடுதலாக. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு வியூ கொண்டு வருது முன்னுக்கு. காட்டுறோம் பாருங்கள். இப்படியே கொஞ்சம் நேராக பிடிச்சா அப்புறம் அப்படியே இந்த பெண்டால் கிருகம் போல. இப்படியான ஒரு இயற்கையான அழகை நம்ம எங்கேயும் பார்த்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. கூடுதல் ஆற்றுக்காங்கல் நம்ம இங்கெல்லாம் வந்தோம்டா இந்த மாதிரி சீட்லாம் கூடுதலாக பார்க்கலாம். இன்னும் கூட அழியாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்படியான கிராமங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா இயற்கையே இன்னும் அழியாமல் இருக்குது. இல்லை மற்ற இடங்கள்லாம் வீடு கட்டி மரங்களை வெட்டி அது இதில் செஞ்சு சில வெள்ளாமல் இந்த விதைக்கிற காணியில் கூட பார்த்தீங்கன்னா கடையில் கட்டிக்காங்க ஆற்றுக்காங்கல்ல கூட. நீங்கள் இந்த பொன்னிச்சி பக்கம் போகிற பார்ப்பீங்க ஒருத்தர். சில எவ்வளோ தான் நட்டமாயினாலும் அதை அவங்க அப்படியே அதை பராமரிச்சுட்டே வராங்க. இந்த இடத்த கொஞ்சம் தண்ணி நீங்கள் நினைக்கிற இடத்த ஐயா என்ன குளிச்சுட்டு வரடா. இது குளிக்கிற இடம் போலடா. இது வந்து அவர் தாக்கில் குளிப்பாங்க போலண்ணே. இந்த வியூ எடுக்கிறதுக்காண்டியே வந்தோம் நாங்கள் இருந்து. நாங்கள் இது என்ன கோயில்டா அப்புறம்? எது விஷ்ணு கோயிலா? அது முருகன் கோயிலா? அந்த இருக்குண்ணே முருகன் கோயில். உகனை இங்கேருந்து நமக்கு ஒரு 21 கிலோமீட்டரில் உகனை இருக்குது. நம்ம இதால் நம்ம போய் எல்லா இடமும் பார்த்துட்டோம். இந்த ரோட்டால் விடுவோம் என்ன ப்ரோ? புதுசாக கற்றுக்கொள்வோம். இங்கே நடு ரோட்டில் கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுறது? அதெல்லாம் வருது. அதுதான் விட போகிறேன். இது சிங்கள பூமி. அக்கால என்னது சிங்கள ஊர், சிங்கள நாடு. ஒரு ஐயா சொன்னதை ஞாபகத்துக்கு நடக்கிறது. சிங்கள நாடு தான் அங்கால. அது அங்கால இங்கே தான். அடி கொஞ்சம் போ இங்கே. நெல்லெல்லாம் மூடி வச்சுக்காங்க. இது இந்த வெட்டம் கிடக்கு என்னடா அப்படியே. வா ஓ இங்கே பக்கம் பெருசாக இந்த என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கலை நினைக்கும். பெருசாக ஏற்ற பூமி தான் நிற்கலை. பெருசாக தண்ணி நிற்கலை. சூரிய மாட்டுண்டே சொதப்பினாண்டா அன்னைக்கு. சாதியா வானத்தை மங்க வைக்காரு நின்று. அண்ணாண்டா கேட்பேன் இது என்ன ஊர் பேர் தெரியல. பசா இது என்ன ஊர்? இது என்ன இடம்? இது மூணாம் குள்ளனினே. சரியா? அப்போ வீடியோ करना यूट्यूब वीडियो करना। कितने 80 குள்ளனி? 80 குள்ளனி இருக்கா? 80 குள்ளனி இருக்குண்ணே. எவ்வளோ இருக்காது? வாய்க்கால் கங்கால ஃபுல்லாக வாய்க்கால் தானே வரும் அப்படியே. சரி நன்றி வரண்ணா. யாரு அவுட்டில் கட் பண்ணி அவுட்டில் போடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் காடுகளே. இதுக்குள்ள போக சொல்லிடா. பக்கி பம்புது பதுக்குது. யாரை வந்தா செத்தோ ஓடி வாயில வருது நல்ல புலோல. டேய் எங்கடா போகுது? காட்டு வழி போடுறேன் புள்ள கவலைப்படாத. ஐயோ காட்டியான வழி போறேன். டே போடுவாடா அதுக்குள்ளால. டேய் இது இந்த இட்லி என்னடா? இது இப்படி மரம் தானே இது? பெரியப்பா எனக்கு இதுக்குன்னு சம்பந்தமே இல்லை. நீங்கள் நிற்கின்னு சொன்ன நான் வந்துட்டேன். ஆனால் இவன் அதை பற்றி கேட்கவே இல்லை. உள்ளே விடட்டாண்டு வேற சொல்லிட்டான் பெரியப்பா. உங்களுக்கு தேவையான சாமான்லாம் முன்னுக்கு தான் இருக்கு. போய் சாப்பிட்டு போட்டு அப்படியே ஓடிடுங்க. காலியான வாயெல்லாம் உலருதுடா. டேய் எங்கடா அது? ஆக்கடை வீட்டுக்குள்ள போகுது. ஆக்கடை வீட்டுக்கு ஆக்கள் இருக்குன்னு வேடா மங்கு. எங்கடா போகுது? நான் தேவையில்லடா அது. சசியோ ஆற பயல் சாவடிக்காம விட மாட்டானுங்க நம்மளை போட்டு. கண்டனுக்கு கண்டன் பண்ண பார்க்கானுங்களே. அது மங்கூஸ் மண்டையலா. ஓமா மயிலே எங்கே போகிறீங்க? கொஞ்சம் நில்லுங்க. நான் கேட்டவர் உங்களோட ரெக்கைகள் வேணும்ண்டு. உங்களோட ரெக்கையில் டே என்னடா பைக் வைக்கிறது ஸ்பாட் இல்லை.
இது என்ன சொன்னீங்க அது ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே ஒரு காட்டுக்குள்ளால் வந்து காடு என்ன கொஞ்சம் சின்ன துண்டு தான் அது வந்து சேர்ந்துட்டோம். பயப்படுற மாதிரி காடு நடாது. இப்படியான லொக்கேஷன் உண்மையாகவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களா, சூப்பராக இருந்துக்கும். பெருத்திரிக்கிட்ட இங்கே வந்திருந்தா இன்னும் அவ்வளோ அழகாக இருந்துக்கும். அது மட்டும் 2.5 போடுறேன்னு இடத்த பாருங்கண்ணா எப்படிங்கண்டு வேறு லெவலில் இருக்கும். இங்கே வருங்க. இது வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4ஆம் காலனியாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சிங்கிள் ஐயா தான் சொன்னார் 4ஆம் காலனின்ட்டு. அதால் நம்ம இதுக்கு 4ஆம் காலனின்ட்டே பேரை வச்சுட்டோம். வேறு எங்களுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஆமாம், ஐயா அப்படிங்க, ஐயா அப்படிங்க, இல்லாட்டி இவனை அப்படிங்க. இப்படி தான் ஊரே மாற்றுறீங்க என்று கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னாங்க அக்ஷன் மேடம், இது அக்ஷன். இது அப்படி இல்லை, கட்டி போட்டோம். அது டவுன் 4 கட்டி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்னென்ன சாப்பாடு என்னென்னு தெரியுமா? பாயில் சாப்பிட போகிறோம். பின்னுக்கு போங்க, இரும்பு ஒரு இடத்த. ஃப்ரெண்ட் கேமரா ஆன் பண்ணு ப்ரோ. இருங்க ப்ரோ, நீங்கள் ஒரு இடத்த என்ன மட்டும் தனியாக காட்டுற மாட்டி விடுறதுக்கு நாயே. ஃப்ரெண்ட் கேமரா ஆன் பண்ணு. சரி, அப்படியே ஏறு, காட்டும். இது வந்து என்ன டபுளாக வச்சுக்கான ரெட்டை குழந்தை பிறகு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பைத்த உருண்டை. பைத்தம் போலன்றது அதுதான் அந்த பைத்த உருண்டை, பைத்த போலன்றான். அப்படி சொல்ல முடியும். சாப்பாடு தர மாட்டான்டா. இருக்குது 2 பைத்த உருண்டாமனு கொண்டு எனக்கு உண்டு. இதேண்டா கற்றுக்குது கிடந்து கையாமையாண்டு. இது வந்து இந்த இடியப்பத்தில் வந்து செஞ்சுருக்காங்க ஒரு மாதிரியா. உள்ளுக்குள்ளே அந்த சக்கரை இல்லைடா, இது ஒரு மாதிரியான இடியப்பம். அந்த கொழுக்கட்டை இடியப்பம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கொழுக்கட்டையில் அந்த சாய் செஞ்ச மாதிரி உருண்டை. பல்லு கொழுக்கட்டை உனக்கு இப்போ பல்லு மனச்சிக்காண்டு செஞ்சிருக்கு. வா எல்லாம் காட்டுறோனாங்க காணுண்டாப்பா. இது தண்ணி போத்தல அப்படி சொன்னது. மொத்தமாக அதுக்கு 320 ரூபா தான் பில்லு. கணக்கா பில்லு இல்லை, இலக்கில் எவ்வளோ தான் சாப்பாடுக்கு பில்லு. எப்படி சொல்லக்கூடாது, இதில் விளந்தான் பில்லு ஏரியா. சரி சரி, ஓப்பன் பண்ணிட்டு வாங்க. பைத்து வண்டியை நம்ம ஒரு கட்டுக்கும் ஃபஸ்ட்டு. கட்டு மாட்டா கொட்டுதெல்லாம் வா. மினரல் வாட்டரா அது கீழே ஊற்றுற நாசப்படுத்துற வாட்டரில் தர மாட்டேன்டா. 2 பைத்து உருண்டா எடுக்க. அதை அவனுக்கு கொண்டு எனக்கு கொண்டு. அதில் என் கேட்டா நான் பாதி தரேன் முடியா. பாதி இறந்து வாடு, மீதியை ஜெர்மனுக்கு பார்சல் பண்ணிடுவான் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, இதை மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுண்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். என்னோட கற்றுது கிடந்தாங்களே இங்கேயும் வந்து களை எடுக்கிற புத்தி ஒன்று விட்டு போகலண்ணே. சரி, அது இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களை இதை மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ பாருங்கள். அது பிரச்சனை இல்லை. நல்ல நல்ல இடங்கள் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த இடத்துக்கு உங்கள் வீடியோ போடுறோம் கண்டிப்பாக. பாய். முக்கியமான விஷயம் வந்து இப்படி தான் டைலாக்லாம் பேசுவோம்.